வைத்திருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன? சங்கிலி பொங்கிலி கதவு தோற. யாரு சங்கிலி யாரு பிங்கிலி? பொட்டாட்டி சங்கிலி நான் மேலே யாரு பிங்கிலி. காலையில 9 மணிக்குள்ள. இல்ல நாடகத்தை மாத்திட்டாங்க. என்ன நாடகம்? இருட்டறையில் முரட்டு குத்து. என்னப்பா என்ன குத்து? இருட்டறையில் முரட்டு குத்து. இல்லை என்றால் பாப்பா போட்ட டாப்பா. என்னப்பா சகிலா நடிச்ச படத்துல சொல்லிட்டு இருக்கான். அதான் துவரை செம்பிலி. யாரு துவரை யாரு செம்பிலி? என் பொட்டாட்டி செம்பிலி நான் மேலே ஏறி துவரை. என்னடா உளறிட்டு இருக்கற? திருத்தி சொல். நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன்டா அழுவுற? சொல்லிவிட்டானு இல்லன்னா சொன்னா என்னடா நடந்தது? கூட்டுக்கு போனா கூட்டுக்காரி காரி மோரமா துப்புறாங்க. ஏன்? எதுக்கு தெரியுமா அந்த உயிர் வச்சிட்டு இருக்கறேன்? இன்னும் 10 கூத்துக்கு மேல வாங்கி வச்சிக்கிறல்ல. சரி. ஆடி விட்டு மேட்டுறாத்துல உழுந்து ஜாவலான்னு உயிர் வச்சிட்டு இருக்கறங்க. ஏன் சாவற? நேத்து சாயந்திரம் 3 மணிக்கு சந்திரனா நீ நல்லா கேளுடா. கேக்குறேன். நேத்து சாயந்திரம் 3 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன் சாமி. மணக்காட்டு கூத்துக்கு போலாம்னு சொல்லி. சரி. என்னமா ஊடு கூட்டி இருந்தா 3 மணிக்கு. தூங்கி இருந்து வந்து இப்படி கையை பிடிச்சு எழுப்புனா. அப்ப அந்த பிள்ளைங்க மாமனாட்டுக்கு போயிடுச்சு. நான் மட்டும் தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். சரியா? பிடிச்சு எழுப்புனா. அச்சத்து தூங்கி மாட்டேன். சரி. 5 மணிக்கு எந்திரிச்சு மணக்காட்டு கூத்துக்கு போகணும். தண்ணி காய பிள்ளைங்கிறேன். என்ன சொல்றா? எழுப்ப தூங்குறேன். ஆரிட சொன்ன. ஏப்பா என்ன செவடிட்டு போங்கறப்பா. என்ன டேய்? போடா இங்க. ஏதாவது முடிச்சா கேட் அடிக்கணும்ல. உன்னை போய் நான் வாத்தியார் சொல்லுவனா? சொல்லிட்டு நான் ஜோத்துறேன். ஐயா போட்டாடி என்ன சொல்றாங்க? அட உன்ன சொல்றா அப்படி. அப்படி 5 மணிக்கு எழுப்ப தூங்குறேடா. இந்த காடு ஓட்டி நீ 3.5 மாசம் ஆகுது. நீ சம்பளம் தினமும் செலவு விட்டு 2,000 வாங்கியாந்து கையில கொடுத்து எதுக்குடா புராச்சணும்? தண்ணி காய வைக்க மாட்டேன் போடா அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? மொத்தம் 5 லட்சம் செலவு வச்சிங்க. காடு வாங்கினேன். சரி. 5 லட்சம் செலவு பண்ணி அந்த காட்டை ஓட்டி நீங்க 3.5 மாசம் ஆகுது. நீ தான் ஒரு முடிவு சொல்லணும் சாமி. ஏன் மலை பேர்ல ஓட்டாத விட்டுட்டியால? இல்லைங்க முடியலைங்க. ஓட்ட முடியல. எப்படி ஓட்டுவேன்? முதல்ல ஒண்ணு குட்டா அவ்வளவு தூரத்துல போய் ஊத்தும். கஷ்டமா? ஒட்டிக்காரனை கூட்டி போய் விடு, 4 நாளைக்கு ஓட்டும். ஒட்டிக்காரியா? நல்ல வாத்தியார் நீ செட்டுக்கு சேர்ந்து 5 லட்சம் செலவு பண்ணி நான் கொண்டாடி கட்டுவேன். அவனை கூட்டி போய் விடுவா? சரி உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவனு கூட கூட்டிட்டு போய் விடுவேன். என்னது என்ன கலப்பை? என்னது 9 கலப்பை. அவனது 5 கலப்பை. இது 9 கலப்பையில 5 கலப்பை போட்டா படைச்சாலும் பெருசாயிரும். நான் கொண்டு போய் போட்டா கடம்படான்னு போயிடும். தெரியுதுல்ல? சவுண்டேஸ்வரர் சாமிக்காக வைத்திருக்கும் நாடகம் ஸ்ரீ மகாபாரத கதை. பார்க்காத கதையெல்லாம் பார்க்கலாமா பலகுண்ட ராமாயணத்தில்? கேட்காத கதையெல்லாம் கேட்கலாமா கீர்த்தி வெற்ற மகாபாரதத்தில்? இந்த மகாபாரத காவியத்தில் இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகம் மின்னலொலி சிவ பூஜை, அர்ஜுனன் குரமஞ்சி. இந்த நாடகத்தில் நான் வேடமிட்டு வந்திருக்கிறேன். நான் யார்? என் பெயர் என்ன? நானே குலவேந்தன். ஒவ்வொன்றை சொல்கிறேன், கவனம் வைக்கேன்.
தேதி திங்கட்கிழமை சோமவாரக்கிழமை திங்கட்கிழமை சோமவாரக்கிழமை திங்கட்கிழமை ஏய் சோமவாரக்கிழமை சரியா பயப்படாத சாமி ஈஸ்வரனுக்கு பட்டாசு விடுறாங்க நீங்களாம் காசு போட்டு வெடிப்பீங்க இது பிரியா வெடிக்கிறது காசு அவருக்கு கொடுக்கணும் என்னடா திங்கட்கிழமை நீ சோமவாரக்கிழமை பண்ணிட்டியா ரெண்டு ஒண்ணுதான்டா அப்ப திங்கட்கிழமை சோமவாரக்கிழமை ரெண்டு ஒண்ணு தானே நான் தான் தப்பா சொல்லிட்டேன் சரி 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 சரிங்க அப்படியே உத்திர நட்சத்திரம் நட்சத்திரம் பங்குனி மாதம் பிறந்திட்ட பங்குனி மாதம் பிறந்துட்ட பல்லிலே பரசுவீனை பல்லே பரசுவீனை பாதத்தில் செந்தாமரை பாதத்தில் செந்தாமரை தோளிலே மச்சரேகை கால்ல மச்சரேகை தோளிலே துளசி மாலை தோளில துளசி மாலை கொப்புளில் அமர்ந்த கலசம் கொப்புளில் அமர்ந்த கலசம் முழங்காலில் முத்து மாணிக்கம் முழங்காலில் முத்து மாணிக்கம் பாதத்தில் விருது தண்டை பாதத்தில் விருது தண்டை பின்னலகு பின்னலகு முன்னழகு பின்னழகு 11 தானலகு 11 தானழகு பங்குனி மாதம் பிறந்திட்ட பங்குனி மாதம் பிறந்துட்ட பூலோகம் பூலோகம் புகர்லோகம் இருங்க வரேன் பூலோகம் புகர்லோகம் சுவர்லோகம் சுவர்லோகம் தனலோகம் 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 அது எப்படி முட்டை வைக்கும் தவளை ஓத்தாத்தான் முட்டை வைக்கும் அது முன்னாடி சனூஜா போடுவாங்க தவளைக்கு ஏன் சந்தர்மா நம்மள கூட போடுறாங்க ஆமா தவளைக்கு எப்படி ஊசி போடுவேன் தனலோகம் தவளை ஓக்கும் தனலோகம் தவலோகம் இப்ப கரெக்டா வந்துறேன் தனலோகம் தவலோகம் ஈரேழு 14 புவனங்களில் வாழ்கின்ற 14 புவனங்களில் வாழ்கின்ற 4 திக்கு 8 கோணங்களில் வசிக்கின்ற 4 திக்கு 8 கோணங்களில் வசிக்கின்ற அமரரும் சித்தரும் சித்தரும் தைத்தியரும் தைத்தியரும் கென்னரும் கருடரும் கென்னரும் ஆகாயவாசிகளும் அந்தர ரிஷிகளும் போக பூமிகளும் வேதையரும் விஜயரும் சீக்கிரம் பூதையரும் வேதையர் வெஞ்சிய சீக்கிரம் பூதையரும் தேவாதி தேவர் பட்டுகின்ற மகாவீர பிரதாபனாகிய நகட மொழிதரித்த மன்னன் குதிரை குச்சியில் குத்தி குளத்தில் குபீர் குபீர் என குதித்து எழுந்ததைப் போல் நகட முடித்தடுத்த மன்னன் குதிரை கோலால குச்சறது குபீர் குபீர் குத்தா கிடி அர்ஜுனன் நகட முடி தெரித்த மன்னன் அதோட விட்டுருங்க எனக்கு வேண்டாம் குதிரை கோயில குச்சி குத்துறதுனா அது நீ தான் சொல்ல முடியும் என்னால ஆகாது பரிச்சை வருது அப்படி வா சாமி சொல்றேன் கேடி அர்ஜுனன் எவ்வளவு சாமி வாங்கினேன் மேட்டூர்ல பணம் கட்டி ஒரு வாராவது எனக்கு வரல நானும் மத்தாளக்காரன் ஒட்டுக்காத்தான் கட்டணும் 10,000 கட்டியாச்சு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டைதி எல்லாம் கொடுத்துட்டேன் நீ எவ்வளவு வாங்கின ஓட்டா மாதிரி பேச்சான் கேஷ் வாங்கணும் நீ என்ன சிலிண்டர் கேஸா பானையா கேசை வாகுனன் அப்படிங்கிறது பேரா ஆமா கேஸ் இல்ல கேசை மன்னிச்சிங்க கேசை வாகுனன் நற்குணன் வில்லாளி விஜயன் தனஞ்சயன் சித்தினன் சுபேத வாகுனன் சவிசாசி காண்டா வனமரித்த காளையன் பர்குணன் பார்த்திபன் வில்லாளி பேடி சித்தினன் தனஞ்சயன் மீன் குழம்பு ஊத்தி விட்டு ரெண்டாவது யாருக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு குண்டா எடுத்துட்டு வந்து பக்கத்துலயே லைனா ஊத்துனாரு நீ செட்டுக்கு வாத்தியாரு இந்த காரியத்தை செய்யலாமா ரசம் திருடி வந்தேன் தசைக்கிரடி அப்படின்னு பேரா ஆமா அப்ப ரசம் திருடி இல்லை தசைக்கிரடி வந்தான் என் பெயர் பங்குனி மாதம் பிறந்ததனால் முதல் பெயர் பர்குணா என்கின்ற பார்த்திபன் அர்ஜுனா என் பேரு அர்ஜுனன் ஆகினும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? என் தாய் தந்தைகள் யார்? உன்னை ஈன்ற தெய்வங்கள் யார்? யார் எங்க அப்பா அம்மா? ஏன் தெரியாது? 10 வருஷம் அதை நம்ம செட்டு போச்சு. அப்பனும் தெரியும் அம்மாலும் தெரியும். யாரு? அப்பா கெட்டி வாத்தியார் உன் அம்மா தங்கம்மா.
நாடகத்தில் யார் என்னை பெற்ற தாய் தந்தை? நீ தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். அதிகமா சொல்லணும். இந்த மான காய்ச்சல் 4 மாசம் ஒரு துளி மலை கீழே விழுந்து இந்த மான காய்ச்சல் பணத்தை அப்படியே கத்தியா சேர்த்து வச்சுட்டு காலையில் கொடுக்கறதுக்கு சும்மா வருமா? பேசுறது 27,000 தான். நல்லா அடிப்பா எங்க அப்பச்சா மேல தனியா 1000 ரூபாய் எண்ணி தரணுங்கிறாரு. அப்பச்சா மேல சொன்னா அதுக்கு தான் டெம்பர் எடுத்து வந்துக்கிறேன். காய்ச்சல் காய்ச்சல் புரியாத கொடுத்துட்டா மகராஜனா கும்பிட்டு வாங்கிட்டு போ. நீ சேர்த்து வேற ஒன்று கொடுக்குறாங்க. இன்னும் சீரியல் காரன் காய்ச்சி கொடுக்கணும், ரேடியோ செட்டு கொடுக்கணும். நீ எவ்வளவு கடன் இருக்குதோ தெரியல. சேர்த்து வேற கொடுக்குறாங்க. சேர்த்து கொடுத்தா வாங்கிட்டு போலாம் மகராஜ். நல்லா வேலை வாச்சி இருக்கு. போன மாசம் 1400 ரூபாய்க்கு வித்தாச்சு. இன்னைக்கு 2000 ரூபாய் செக் பண்ணிக்குது. கொஞ்சம் ஏதோ சேர்த்து கொடுத்தா ஆளுக்கு 100 வரும். என்ன அரிசி? நாச்சியார் பழைய அரிசி. ஏடா இப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்ற? என்ன இது தமாஷி சொன்னது இப்ப சீரியஸா சொன்னதுங்க. என் பேர் அர்ஜுனன். நாடகத்துல உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? அப்படியா? ஐயா குரநானே காலையிலே